இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணிப்பூர் மாநிலத்துல 50 நாட்களையும் கடந்து வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய டேங்க் இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கல்ல. அந்த டேங்கை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக அவ்வளோ துர்வாசம். அந்த டேங்குக்குள்ள எட்டி பார்த்தா மனித மலம் ஆர்டிபிஷியலா போடப்பட்டிருக்குது. எடுத்துட்டு வந்து யாரோ கொட்டுன மாதிரி இருக்கு. சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வயிறு குலுங்க சரிங்க. நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? யோ, என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. என்னமா எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிச்சு கிச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. தமிழ் கப்பை கட்டிட்டாங்க போல் இருக்கு. நம்ம இதை விட்டு போக மாட்டாங்களோ, வேற வேலைக்கு மாறினாதான் உண்டு போல். இது அமைஞ்சிட்டாலே போதும். அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத, உனக்கு சட்டம் தெரியல. இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறதும். எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. சகசம் தானே, பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான். தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? வயிறு தெரியுது. இந்த நாயெல்லாம் பாம்பே போனா அங்கே செட்டில் ஆக கூடாதா? மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே, இரு மாப்புடன் 200 வெல்வோம். ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே, அடிச்சுட்டாங்களோ. கேசவா கேசாக்கத்தான் கூப்பிடுறாங்க, நான் போக மாட்டேன். கேசவா என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. உங்களால ஒரு 2026 மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள். நான் செவனான் இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நன்றி, வணக்கம். ஆமா நுணக்கம் அடிச்சடா. ஒரே நிமிஷம். எனக்கு கீழே நிறைய மீம்ஸ் கட்சி இது வாவனு தரேன். ஓகே டாக்டர். இதுன்னுக்குலங்க வீக்கி மேலான மெசேஜ்
டேய் என்னடா அவருக்கு சீமான்டா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஐயோ 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 ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். ஒரு அளவுக்கு மேல பண்ண 2 ஸ்டார் வாங்கிட்டான். அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்கு காப்பகத்துல ஒரு புலி, அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான், ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான், இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டுது. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான், இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுது. கேட்டதுக்கு அப்படி அலறியே பாத்துந்தா என்ன ஆயிரு பண்ணிக்கு கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. ஏய், நீ வானத்தை பாக்குற பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீ ஒரு ஃப்ராடுன்னு. விண்வெளி நாயகா, விண்வெளி நாயகா. கன்றாவி இதை வேற பார்த்து வசன. யோ என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். 2026 என்னடா ஒரு டீனா 9 பேர் வரீங்க, வழக்கம் போல வெளியே நின்று வாட்ச்மேன் வேலை பாருங்க, போங்க. போ. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.